ஐயா, என் வீட்டுல வந்து எங்க அம்மாவுடைய வாக்கு வந்து திருடப்பட்டிருக்கு, நீக்கப்பட்டிருக்கு. நம்ம வாக்குச்சாவடி இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள், அதுதான் எங்களுடைய வந்து இங்க வாக்குச்சாவடி. நாங்க அங்கதான் வந்து இங்க வாக்கு செலுத்துறோம். ஓ! என்னுடைய வந்து தாயார் என்னைக்கு திருமணம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்களோ, அவங்க அதுல இருந்து இங்க இருக்கக்கூடிய பெரம்பலூர்ல தான் தன்னுடைய வாக்க வந்து செலுத்திட்டு வராங்க. எங்க அம்மா வந்து செலுத்திட்டு வராங்க. இதுக்கு ஓ! முன்னாடியுமே பல தேர்தல்கள்ல எங்க அம்மா வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, நான் ஓட்டு போட்டிருக்கேன், தம்பி ஓட்டு போட்டிருக்கான். இப்படி இருக்கிற சூழல்ல எஸ்ஐஆர் பணின்னு சொல்லிட்டு போன 2025ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து தன்னுடைய வேலையை வந்து தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சா. அப்ப ஆரம்பிச்சுட்டு டிசம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா, முதல் வாக்காளர் பட்டியலை வந்து வெளியிட்டான். அந்த ஆமா. வாக்காளர் அது பட்டியல பாத்தீங்கன்னா, ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல். அதுல இருந்து ஒரு 97 லட்சம் பேரை நீக்கி இருந்தாங்க. ஆமா, வெளியிட்டதுல பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பேர் வந்துருச்சு. என் தம்பி பேர் வந்து ஏன் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எங்க அம்மா பேர் வரல, என் தாயார் பேர் வரல. இத்தனைக்கும் நாங்க வந்து நேரடியாக போய் அந்த வந்து எஸ்ஐஆர் படிவத்தை எங்க வந்து 3 பேருக்குமே நாங்க வந்து நேரடியா ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். ஆனாலும் வரல. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா, என் தம்பியோடைய ஓட்டை வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய தாசில்தாரை நேர்ல சந்திச்சு அவங்க கிட்ட அதற்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஏங்க, நான் இந்தியன் தாங்க, நான் தமிழ்நாட்டுக்காரன் தாங்க, நான் இந்த ஊர்ல பிறந்தேங்க, நான் இன்னாருக்கு பிறந்தேங்க, நான் இப்படிதாங்க பிறந்தேன், என் தம்பி என் கூட பிறந்தாங்க, அவனு இந்த ஊரு தாங்க அப்படின்னு நாங்க நிரூபிக்கிறதுக்காக தாசில்தாரை பார்த்து நேரடியா அனைத்து விதமான டாக்குமெண்ட்ஸையும் கொடுக்குறோம். அதை கொடுத்தது மட்டும் இல்லாம தாசில்தார் வந்து ஒரு ஆதாரத்துக்காக போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நான் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் என்னையும் அவங்களையும் வந்து சேர்த்து வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்பயும் சொல்றேன், என்னுடைய தாயாரும் வந்து அரசு ஊழியரா தான் இருக்காங்க. அவங்க ஓட்ட போய் நீங்க வந்து இந்த மாதிரி வந்து நீக்கி வச்சிருக்கீங்களே, அதெல்லாம் வந்து நியாயமாகன்னு கேட்கிறேன். சார் அப்படிலாம் இல்லைங்க சார், கண்டிப்பா இந்த முறை வந்துருங்க சார், ஏதாவது வந்து தவறு நடந்திருக்கும் சார் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நாம என்ன செஞ்சோம் அப்படின்னா, திரும்ப எங்களுக்கு உட்பட்ட அந்த வார்டு பூத்துக்கு நாங்க போய் அங்க இருக்கக்கூடிய வந்து பூத் ஆபீசர் கிட்ட வந்து ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுக்குறோம். அம்மாவுடைய போட்டோ ஒட்டி கொடுக்குறோம். எல்லா எவிடன்ஸோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அம்மாவுடைய ஓட்டர் ஐடி, இது எல்லாத்தினுடைய ஜெராக்ஸும் போட்டு கொடுத்துட்டு 13 ஆவணங்கள்ல ஒன்றான கல்வி சான்றிதழ். அப்ப அம்மா வந்து அரசு ஊழியர்ன்றீங்க, அந்த சான்றிதழ் கொடுத்தீங்களா? ஆமா, அவங்க அரசு ஊழியரா இருக்கக்கூடிய சான்றுகள், ஐடி கார்டு ஜெராக்ஸ், அது எல்லாமே கொடுத்தோம். அவங்க என்னெல்லாம் கேட்கிறாங்களோ அது எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டு அவங்க கிட்ட ஒப்படைத்த பிறகும் நேற்று வந்த இறுதி வாக்காளர் பட்டியல்ல வந்து அம்மாவோட பேர் இல்லைங்க. இது என்ன? இது வந்து இதுதான் ஒட்டுமொத்த தேசத்துல வந்து இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடியின் அடிமையான தேர்தல் ஆணையத்தினுடைய லட்சணம். இதுதான் சொல்ல வரேன்.